இந்த எபிலப்சி அந்த சீஜர் இருக்கிறவங்க ஜோதி திராட்டக்கா பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிகாஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபிளிக்கரிங் லைட்டை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அது எப்படி நம்ம டீல் பண்ணலாம்? இது ஃபிளிக்கர் ஆறது இல்லையே. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே என்ன சொன்னேன், கொஞ்ச நேரம் உட்காருங்க, கதவை சாத்திட்டு வர்றேன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு ட்ரையலாக சொல்லி கொடுக்குறதுக்கு கூட சிஸ்டமாக சொல்லி கொடுத்தேன். இப்போ எல்லா கதவையும் சாத்திட்டேன், கொஞ்சம் கூட காற்றே வரல. காற்றில்லாத நேரத்தில் எப்போ நீங்கள் கேண்டிலை பற்ற வைக்கிறீங்க, கேண்டில் ஜோதி ஃப்ளிக்கர் ஆகாது, ஸ்டேபிளாக இருக்கும். எப்போவுமே அசையும் பொருட்களை பார்க்கக்கூடாது. டிவி பார்க்கக்கூடாது, பார்க்குறோம். சினிமா பார்க்கக்கூடாது, பார்க்குறோம். எல்லாம் ஓடுது, எல்லாம் ஜம்ப் அடிக்குது. ஸ்டடியாக இருக்கிற பொருளை தான் பார்க்கணும் மனுஷன். எப்படி பார்க்க முடியும்? முடியாதே. ஆனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஜோதி அசையாது. ஒன்று. ரெண்டாவது, நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், அகல் விளக்கு நெய் விளக்கு பண்ணக்கூடாது, கேண்டில் தான் பண்ணணும். இதுக்கு பேரு கேண்டில் திராடகம். இது இந்த காலம் இல்லை, அந்த காலத்திலிருந்தே இதை பழகினது கேண்டில் தான் இதை பழகினாங்க. அதுக்கு தான் இது கேண்டில் திராடகம்னு பேர் வந்தது. எண்ணெய் விளக்கு நெய் விளக்கு இதெல்லாம் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா அதில் புகை வரும், கண்ணுக்கு தெரியாத புகை. ரெண்டு வகை இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்சு வர்ற புகை, கண்ணுக்கு தெரியாம வர்ற புகை. இந்த அகல் விளக்கு இதெல்லாம் புகை வர்றது தெரியாது, ஆனா கூட கலப்படமான எண்ணெய் ஏதாவது இருந்ததுன்னா புகை வர்றது தெரியும். அந்த புகை உங்க கான்சன்ட்ரேஷனை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். உங்களால 20 செகண்ட் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னா கேண்டில் திராடகம் பண்றப்ப, அகல் விளக்கல் நீங்க பண்ணீங்கன்னா அது 5 செகண்ட் 6 செகண்ட்லயே கண்ணு தண்ணி வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த லாங்கிவிட்டி அதிகமாகிட்டே போகும். ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் தான் உங்களால கண்ணை திறந்து பார்க்க முடியும். அப்புறமா போக 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 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் கண்ணை ஓப்பன் வச்சுக்கிட்டே இருக்கலாம். கண்ணு சிமிட்டவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, டெடிகேட்டட் கான்சன்ட்ரேஷன் வந்துடும். நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டோ மூடிக்கிட்டோ உங்கள் மனசில் ஏதாவது நினைச்சிங்கன்னா அது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியரே ஆகாது. இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டா 3வது கண்ணு ட்ரிகர் ஆகிடும், பீனியல் சுரப்பி ட்ரிகர் ஆகிடும். இதில் 2-3 வகை இருக்கு இந்த ஆக்டிவேஷன். 3வது கண் திறக்கக்கூடிய பழக்கம், தேர்ட் ஐ ஆக்டிவேஷன். அது கிளாஸுக்கு வந்தால் சொல்லி கொடுப்பேன். நிறைய ஸ்டெப் இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தொட்டுட்டாவே போகிறோம், நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ரொம்ப விரைவில் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே முன்கூட்டியே தெரிய வந்துடும் உங்களுக்கு. எது தவறு எது நல்லது, இந்த டிஃபரன்சியேஷன், டெசிஷன் மேக்கிங், மைண்ட் ரொம்ப ஷார்ப் ஆகிடும். யார் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க ரொம்ப ஷூடாக இருப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் ட்ரிகர் ஆகும், மெமரி ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் நான் கொஞ்சம் லேசா அந்த பிராக்டிஸ் பண்ணும்போதே உணர்ந்திருக்கிறேன். ஒரு மாசத்துக்குள்ளேயே இதெல்லாம் எப்படி அதிகமாகுது. ரொம்ப